ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஸோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கனியோட தங்கச்சி விஜி அவங்க உள்ளே வந்திருக்காங்க. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்னென்னா கனியை பார்க்குறதுக்கு அவங்களோட உறவினர்கள், அதாவது அவங்களுடைய ஹஸ்பண்ட், அதுக்கப்புறமா அவங்களுடைய குழந்தைகள் வந்தாங்கன்னா ஓகே இந்த வாரம் போயிடுவாங்க. சப்போஸ் விஜி வந்தாங்கன்னா, அவங்க ஆல்ரெடி சீசன் 3ல் வந்தவங்க, அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம கனியை வந்து டாப் 5ல் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்திருக்காங்க. அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸில் அவங்களுக்கு ஓட்டு டபால் டிப்னு எகுறுது. ஸோ இந்த வாரம் கனி போகவே மாட்டாங்க. இந்த வாரம் போகலன்னா அதே மாதிரி கனிக்கிட்ட வந்து விஜயலட்சுமி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க. அதை பற்றி பார்க்கலாம், பேசலாம். அதேமாதிரி விஜய் பார்வதி பற்றியும் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கனிக்கிட்ட வந்து விஜய் வந்து தனியாக கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நிறைய போதனைகள் கொடுக்குறாங்க. குறிப்பாக வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ 1 hour எபிசோடு தெரியறதே கிடையாது. பார்வை பற்றியா எவ்வளோ கண்டென்ட் கொடுக்குறா, அவளோட புரிதல் உனக்கு அதிகம், நீ ஏன் கொடுக்க மாட்டேன்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களே வந்து அவங்களோட வாயால் சொல்லிட்டாங்க, பாரு தான் வந்து கண்டென்ட் குயின்னு, அதை வந்து மறைமுகமாக சொல்லிட்டாங்க. அவளால் கொடுக்க முடியுது, உன்னால ஏன் கொடுக்க முடியல அப்படின்னு. அதுக்கப்புறம் கேட்குறாங்க, ஏன் விக்ரம் கிட்ட எப்போ பார்த்தாலும் தனியாக பேசிகிட்டு இருக்க, ஏன் பேசுறதுக்கு உனக்கு ஆளே இல்லையான்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன் சரி அரோரா கிட்ட பேசுவது இல்லை, அவங்க அந்த அளவுக்கு எனக்கு ஸ்பேஸ் கொடுக்கல, நீ அவள் அப்பா குட்டாக இருக்கா, நீ ஏன் அதை எல்லாருக்கிட்டே பண்ண மாட்டேற, விக்ரமை பார்க்குற பார்வையும் அரோரா பார்க்குற பார்வையும் வேறவங்கள பார்க்கும்போது இருக்க மாட்டேது உனக்கு, ஏன் அதை பண்ணுறேன்னு கேட்குறாங்க. செம்மையாக கேட்டாங்க. ஐயோ தும்மல் வந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமில் நீ கான்சன்ட்ரேட் பண்ணு, அதேமாதிரி சாண்ட்ராவோட கேமை ஒட அப்படின்றாங்க. சாண்ட்ராவோட கேம் என்ன, நான் கத்தி பேசுறது, ஓரமாக உட்காந்து அழுவுறது, அதை நீ லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ண, சாண்ட்ராவில் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணு. எனக்கு உன் மேலே செம்ம கோவம். நீ வந்து ஆக்சுவலாக முந்தானத்து தான் வந்தேன்னு நினைக்கிறேன். எப்போனா நம்ம சாண்ட்ராவை கேள்வி கேட்டிருப்பாங்களே கனி, அப்போ வந்துட்டு சாரி கேளுன்னு சொல்லியிருப்பாங்களா, அப்போ தான் நீ 1 hour எபிசோடில் வந்திருக்க, அப்போ பார்த்துக்கோ. அதுலேயும் வந்து அவங்க நல்லா தெம்பாக கால் மேலே காலை போட்டு உட்காந்துருக்குறாங்க, நீ எந்திரிச்சு நின்று இது பண்ணிகிட்ருக்க. அப்போ பார்க்கும்போது எப்படி இருக்கும், நீ தான் வந்துட்டு அங்கே மன்னிப்பு கேட்குற மாதிரி இருக்கும். அவங்க அந்த மாதிரி இருக்காங்க. அது வந்து அவங்க மேலே நான் தப்பு சொல்ல மாட்டேன், உன் மேலே தப்பு, நீ ஏன் முதல்ல அதை பண்ணுற, நீ வந்து ஈஸியாக அவனை விட்டு கொடுத்துட்ற அப்படின்றாங்க. நிறைய விஷயங்கள். அதே மாதிரி டிக்கெட்டு ஃபினால விட்டுறாதான்ட்டாங்க. டிக்கெட்டு ஃபினாலில் அதுவும் ஒரு 2 இது வேறு சொல்கிறாங்க, பிரீத்தை நல்லா இழுத்து விடு, உனக்கு ஏதாவது டென்ஷன் ஆச்சுன்னா நீ வேறு ஏதாவது ஒரு திங்க் பண்ணுன்றாங்க. ஓ இந்த மாதிரி மைண்ட் கேம் தான் கொடுக்க போகிறாங்களோ, அதை முன்கூட்டியே சொல்கிறாங்க. அதனால் டிக்கெட்டு ஃபினாலில் மட்டும் எப்படி விட்டுறாத, இது உனக்கு தேவைப்படாது, பட் இருந்தாலும் எப்படி தேவைப்படாது அப்போனா கண்டிப்பாக கனி டாப் 5ல் வரப்போகிறாங்கன்னு சூச்சமாக சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நீ வந்து முயற்சி பண்ண வரும். அதே மாதிரி இன்னொன்று சொன்னாங்க, நீ வந்து இந்த மற்றவங்க கூட பழகிற பற்றியா, அது பேரவே மென்ஷன் பண்ணல, எஃப்ஜே சபரி எதையுமே சொல்லலை. அது ஏன் நீ பண்ணுற, ஏன் உன்னால் தனியாக விளையாட முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. அது வெளியில் பார்க்குறவங்களுக்கு சின்னதாக தெரியும், பெருசாக தானே தெரியும். இல்லை கரெக்டு தான், எனக்கு புரிஞ்சு என்ன பிரயோஜனம், இதுக்கப்புறம் நீ வயசுக்கு வந்தால் என்ன வராட்டு என்னன்னு கலக்கிறாங்க. அப்போயே நினச்சேன், நீ வந்தாவே என்னை வந்து இது நான் உள்ளே போகும்போது உங்களை படித்து எவ்வளோ விஷயங்கள் சொல்லி அமிச்சேன், நீ என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்றாங்க. ஸோ எஃப்ஜேவை பற்றியும் வெளியே வந்து சோஷியல் மீடியா நிறைய போச்சு இல்லை, அதை மறைமுகமாக சொல்கிறாங்க. ஏன்னா பேர் சொன்னால் அது வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ அதை சொல்லாமல் வந்துட்டு பண்ணுறாங்க. விக்ரம் கூட போகிறதும் வெளியில் போயிட்டுருக்குல்ல, அதை வந்து பேர் சொல்லிட்டாங்க. ஏன்னா விக்ரம் கிட்ட நீ பழகாத, தனியாக இது பண்ணு, சப்போஸ் அவங்க கேட்டாங்கன்னா ஏன் மேலே பழிய போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் நீ 1 hour எபிசோட நீ வந்தே ஆகணும், இருக்கிறது உனக்கு மொத்தமே 4 வாரம் தான் இருக்குது, உன்னோட ஃபுல் எஃபர்ட்டை போடு, அவங்கள வந்து விடவே கூடாது சரியா, வெறும் விக்ரம் அரோரா கிட்ட மட்டும் பேசுகிற மாதிரி இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் கனி சும்மாவே வந்து பொங்குவாங்க, இதுக்கப்புறம் வேறு மாதிரி இருக்கும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக விஜய் வந்த காரணத்தினால எனக்கு தோன்றது கனி கண்டிப்பாக டாப் 5ல் இருப்பாங்க. ஒரு இடத்த பிடிச்சிட்டாங்க. அது ஒன்று டிக்கெட்டு ஃபினாலில் வின் பண்ணி போவாங்க, இல்லை வேறு யாராவது டிக்கெட்டு ஃபினாலில் வின் பண்ணாங்களும் கண்டிப்பாக வந்து கனி உள்ளே போவாங்க. இது என்னோடய ஒப்பீனியன், எனக்கு தோன்றது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். பாய் நண்பரில்.